MBBS டாக்டர் வந்திருக்காங்க. ஓகே. ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. அல்டர்னேட் மெடிசன் டாக்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கேன். சாரை வந்து ஒரு 3 இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறேன் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில். எனக்கு இது சம்மந்தமாக நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தது. ஸோ இந்த டைம் எனக்கு சென்னையில் சான்ஸ் கிடச்சிது, வந்து இது பண்ணிக்கிறேன். எனக்கு நல்ல நாலேஜ் ஒன்று கிடச்சிருக்கு. தேங்க்யூ சார். மேக்கிங் கிளாஸில் யூஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியம். ஒரு 10 ml அகர்வுட் ஆயில் 14,000, ஒரு 10 ml ரோஸ் ஆயில் 28,000, 10 ml ஜாஸ்மின் ஆயில் 7,000. என்ன லேர்ன் பண்ணீங்க இன்னைக்கு? சார் இன்னைக்கு பர்ஃப்யூம் பர்ஃப்யூம் எப்படி பண்ணுறது, அப்புறம் அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ், எசென்ஷியல் ஆயில் பற்றி சொன்னீங்க. ஸோ அந்த ஃபார்முலாஸ் பற்றிலாம் நிறையா சொல்லி கொடுத்தீங்க. ஒரு பர்ஃப்யூமரி க்ளீனாக கற்றுக்கணும், ஒரு மாஸ்டர்கிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. மோஸ்ட்லி ஹிண்ட் ஃப்ராக்ரன்ஸ் வந்து பெங்களூரில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டைம் சென்னையில் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கப்போ ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்து வந்தேன். சாரை ஒரு ஒன் இயராக யூடியூப்பில் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த டேட்டில் இந்த மந்தில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால சாரை வந்து மீட் பண்ண ஒரு சான்ஸாக இருந்துச்சு. பக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராக்ரன்ஸ், ஒரு அரேபியன் இன்சென்ஸ் அதை பற்றிலாம் சொன்னாங்க. அதை நம்மளுக்கு கற்றும் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு பிஸ்னஸாகவும் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. சார் இப்போ ட்ரைனிங்கில் என்னென்ன சொல்லி கொடுப்பீங்க நீங்கள்? ஒரு ஃப்ரேக்ரன்ஸை எப்படி உருவாக்குறது, ஒரு சாண்டல் எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லி கொடுப்பேன். ஒரு ஊத் எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லி கொடுப்பேன். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃப்ரேக்ரன்ஸோட காஸ்ட்டை தரம் குறையாமல் எப்படி கட் பண்ணுறது, நாட் ஓன்லி டைலூஷன், காஸ்ட் டவுனிங். Assalamu alaikum. My name is Sophia. I came from Nellore. I came to here to learn perfume making. From 1 year we are following from social media. So now you are confident to create any fragrance? Thank you. ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் லைன் பிஸ்னஸ்க்காக வேண்டி வந்திருக்காங்க. வணக்கம், என் பேர் புவனேஷ். நான் பெரம்பூர்லேருந்து வரேன். சார் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக வந்து இந்த பர்ஃப்யூம் மேக்கிங் அண்டு இந்த இது பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி சார் கிளாஸுக்கு வந்திருந்தேன். நிறைய டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை ஆகிருக்கு. ஸோ இது மூலிமா வந்து அந்த பிளெண்டிங், ஸோ அதுக்கப்புறம் பர்ஃப்யூம் மேக்கிங், அதுக்கப்புறம் நியூவாக பர்ஃப்யூம் எப்படி வச்சு இது பண்ணுறது, ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் இன்றைக்கி நிறைய கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் பேஷன்ஸ்லி லேர்னிங். தேங்க்யூ சார். அண்ட் வில் சப்போர்ட் த்ரூ தி லைஃப். தேங்க்யூ. ஹலோ, வெல்கம் பேக் அண்ட் பிஸ்னஸ். இப்போ சார் பண்ணுற ஒரு விஷயம், அதாவது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலே இது வரைக்கும் யாரும் சொல்லித்தராத ஒரு கலைன்னு சொல்லலாம், ஒரு வித்தைன்னு சொல்லலாம். அதுக்கு தான் நீங்கள் நம்ம வீடியோ மேக் பண்ண போகிறோம். இந்த 3 இயர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ட்ரைனிங் ஆகி போனவங்க எத்தனை பேர் சார்? ஸோ 3 இயர்ஸ் உங்களுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுற டைம் இது 3 இயர்ஸ். நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து 15 இயர்ஸ் ஆகுது. 15 இயர்ஸ் R&D தான் நான் இந்த 3 வருஷமாக கிளாஸாக நடத்திட்டு இருக்கேன். ஒரு 2,500 பேர் வந்திருப்பாங்க. 2,500 பேருக்கு மேலே போயிட்டாங்க வேர்ல்டு வைட். சரி, ஓகே. ஒரு 2,500 பேர் ட்ரைனிங் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இந்த 2,500 பேரில் யார் யாரெல்லாம் வராங்க, எந்த நோக்கத்துக்காக வராங்க, அவங்க கற்றுக்கிட்டு போய் என்ன செய்கிறாங்க? ஸோ இந்த கிளாஸ்க்கு நான் ஹையஸ்ட்டாக பார்த்தோன்னா, ஹையஸ்ட் ரேங்கிங்னா MBBS டாக்டர் வந்திருக்காங்க. ஓகே. ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. அல்டர்னேட் மெடிசன் டாக்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் லைன் பிஸ்னஸ்க்காக வேண்டி வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் கன்சல்டேஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி அவங்க இந்த ஃப்ரேக்ரன்ஸ் பிஸ்னஸில் இருப்பாங்க. டெக்னிக்கலாக ரொம்ப ஒரு சில சின்ன நுணுக்கங்கள் மட்டும் அவங்களுக்கு தேவைப்படும். இந்த கன்சல்டேஷன் ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து வேர்ல்டு வைடாக பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ரீசெண்டாக நம்ம போன கண்ட்ரீஸில் கூட பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்க சார். இப்போ தமிழ்நாட்டில் பல இடங்களில் நீங்கள் இப்போ ட்ரைனிங் கொடுத்துட்டீங்க. இப்போ தமிழ்நாடு தாண்டி இப்போ ஃபாரின் போயிட்டு வந்தீங்க, சிங்கப்பூர், மலேசியா போனீங்க, உடனே போயிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கெல்லாம் எப்படி மக்கள் உங்களை வரவேற்றாங்க, அந்த மாதிரி ட்ரைனிங் இருந்துச்சாங்க? மலேசியாவிலேருந்து எப்போவுமே என்கொயரி இருக்கும். சரி, அதிகமான என்கொயரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அண்ட் மலேசியா. ஸோ ஸ்ரீலங்கா போகலாமா மலேசியா ஃபர்ஸ்ட் போகலாமான்னு ப்ரிஃபர் பண்ணும்போது மலேசியாவில் போனால் சிங்கப்பூரும் போயிட்டு வர வேண்டிய ஒர்க் இருந்தது. அதனால் இந்த சேனலை சூஸ் பண்ணேன். ஸோ அங்கே ஆல்ரெடி என்கொயரி இருந்தது. மக்கள் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டும் கூடிய விரைவில் அடுத்த கிளாஸும் மலேசியாவில், அதாவது கோலாலம்பூர் சிட்டியில் கண்டக்ட் பண்ண போகிறோம். உங்கள்ட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு போய் பல பர்பஸ்க்காக ட்ரைனிங் எடுப்பாங்க. பர்சனல் யூஸுக்கு ஒரு நாலேஜுக்கு கற்றுக்கிறது இருக்காங்க. அதை தாண்டி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பிஸ்னஸ்க்காக கற்றுக்கிறவங்க, ஸ்பிரிச்சுவல் மத நம்பிக்கை உடையவங்க, அவங்களுக்கு கற்றுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யார் கற்றுக்கிறனால அவங்களுக்கு என்னென்ன லாபம் இருக்குது சார்? ஸோ உதாரணமாக ஸ்பிரிச்சுவலான பள்ளிவாசல்களோட இமாம் வர்றாங்க. அவங்க கற்றுக்கிறதுனால 5 நேர தொழுகை அவங்க தொழுகை வச்ச பின்னாடி உங்கள் ஃப்ரீ டைம் நிறையா இருக்குது. அதை அவங்க யூஸ் பண்ணிக்கணுங்க போகும்போது இது ஒரு பெட்டரான ஆப்ஷன். இதோட பெட்டரான ஆப்ஷன்
வேற இருக்க முடியாது அவங்களுக்கு. சரிங்க சார். சரியா? ஓகே. டெம்பிள் சேர்ந்த மக்களும் வர்றாங்க, ஓகே. சர்ச்சில் இருந்தும் வர்றாங்க. இதற்குள்ள வர்ணம் கிடையாது. கண்டிப்பாக சார். சரி சார், இப்போ இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு என்னென்ன இருக்கு உங்களுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு போய் என்னென்ன பண்ண முடியும்? ஸோ இந்த ஃப்ரேக்ரன்ஸ் வேர்ல்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாத இடம் என்ன இருக்கு? இல்லை, ஒரு ஏசி ஹால்னா அதுக்கு ரூம் ஃப்ரெஷ்னர் தேவைப்படுது. ரெஸ்ட் ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிசர் இருக்கு. ஏன்னா அங்கேயே நம்ம வாசனை திரவியம் தேவை இருக்கு. எங்கே போனாலும் வாசனை திரவியம் இல்லாமல் எங்கேயுமே இல்லை. ஸோ அதான சொல்ல வரீங்க? ஏன் வாசனை திரவியம் இல்லாத இடமே கிடையாது. இது வரைக்கும் நம்ம 2500 பேர் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய பேர் என்கொயரின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, என்கொயரி பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு சிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிளாஸுக்கு வந்தாங்க. அவங்க 2வது தடவை வந்தாங்க. ஏன்னாக்கா அவங்க பணம் செலவு பண்ணி அந்த அப்டேட் கிடைச்சாகணுன்றக்க வேண்டி வர்றாங்க. இன்னும் ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்டேட் நான் முன்னமே சொன்ன மாதிரி நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேங்கிறது ஒரு விஷயம். அண்ட் என்னோட ஸ்டூடெண்ட் அவங்கள அப்டேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்க போகும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பிஸ்னஸில் மட்டும்தான் மினிமம் 100% மார்ஜின் முன்னமே சொல்லியிருப்பேன். வேறு பிஸ்னஸில் இவ்வளோ பெரிய மார்ஜின் இருக்கானா? நெவர் எவர் இல்லை. இந்த பிஸ்னஸில் இல்லாத வாய்ப்புகளே கிடையாது உங்களுக்கு. ஸோ இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஃப்யூம் ஃபீல்டு வந்துட்டு டே பை டே டெவலப் ஆகிட்டே இருக்கு. நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சிட்டியில் பார்த்த பெர்ஃப்யூமோட ஷாப்பாக இருக்கட்டும், இன்னைக்கு நம்பர் ஆஃப் ஷாப்பும் இருக்கட்டும், மோர் தென் 5 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போது இன்னைக்கு நாட் ஓன்லி ஷாப், இன்னைக்கு எவ்வளோ பேர் ஹாக்கர்ஸ் வந்து பெர்ஃப்யூம் விற்கிறாங்க. நிறைய ஹைவேஸ்லாம் பார்க்கலாம், அங்கங்கே அவங்களோட கியோஸ்க் இருக்குது. ஸோ அதில் நல்ல பெர்ஃப்யூம்லாம் சேல் பண்ணுறாங்க. ஸோ அங்கேயும் பிஸ்னஸ் நடக்காமல் இல்லை. அப்படின்னாக்கா எல்லா இடத்துலையும் மக்கள் வாங்க தயாராக இருக்காங்க. ஸோ தயாராக இருக்காங்கன்னாக்கா இன்னும் எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க இந்த ஃபீல்டுக்கு. கண்டிப்பாக சார். யா. ஸோ பார்த்துட்டு இருக்க மக்கள் யார் வேணாலும் ட்ரைனிங் வரலாங்கிறீங்க? யார் வேணாலும் ட்ரைனிங் வரலாம். ஓகே சார். நீங்கள் 2500 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டீங்க. ஸோ இதில் ஏதாவது செலிபிரிட்டிஸ், அதாவது ஒரு சினிமா ஆக்டர்ஸ் அந்த மாதிரி வந்திருக்காங்களா? நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் பேரும் சொல்ல முடியாது இல்லையா, அவங்களுக்கு ப்ரைவசி வேணும். ஸோ கோலிவுட் செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க, மலையாளம் செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. ஓகே. நிறைய பேர் வந்திருக்காங்க. இதில் என்ன செலிபிரிட்டியாக இருந்தானே யாராக இருந்தாங்க எல்லாருக்கும் இது ஒரு காமனான விஷயம் தானே. அவங்களுக்கும் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாதா? கண்டிப்பாக. செலிபிரிட்டியாக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ வர்றாங்க, கற்றுக்குறாங்க. அண்ட் எனக்கும் மகிழ்ச்சி அவங்களுக்குலாம் கற்றுக் கொடுக்க போகும்போது. இன்னும் இந்த கலை வந்துட்டு வேறு இடத்துக்கு ட்ராவல் ஆக போகும்போது எனக்கும் மகிழ்ச்சி தான். கண்டிப்பாக சார். சார் இப்போ ட்ரைனிங்கில் இப்போ என்னென்ன சொல்லி கொடுப்பீங்க நீங்கள்? ட்ரைனிங்கில் வந்துட்டு ஒரு ஃப்ரேக்ரன்ஸை எப்படி உருவாக்குறது, ஒரு சாண்டல் எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லி கொடுப்பேன். ஒரு ஊத் எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லி கொடுப்பேன். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃப்ரேக்ரன்ஸோட காஸ்ட்டை தரம் குறையாமல் எப்படி கட் பண்ணுறது, நாட் ஓன்லி டைலூஷன், காஸ்ட் டவுனிங். அண்ட் பஹூர் அரேபியன் இன்சென்ஸ் பண்ண கற்றுக் கொடுப்பேன். வாட்டர் பேஸ்ட் ஃப்ரேக்ரன்ஸ் கற்றுக் கொடுத்துருக்கேன். எவ்வளோதான் ஃப்ரேக்ரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ட்ரைனிங் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 hours. 5 மணி நேரம். 5 மணி நேரம் ட்ரைனிங். பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ்க்கு வந்து டவுட் இருக்கலாம், 5 மணி நேரத்தில் எப்படி பாசிபிள்னு இருக்கலாம். கண்டிப்பாக. பட் எனக்கே இருக்கு அதான். பட் நம்ம அந்த ஸ்டேஜ்லாம் தாண்டி வந்துட்டோம். 5 மணி நேரம் அந்த கொஷின்ஸ்லாம் இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. ட்ரஸ்ட் வைக்கிறாங்க, மக்கள் வர்றாங்க. எவ்ரி வீக் சாட்டர்டே ட்ரைனிங் இருக்கு. அண்ட் சம்டைம்ஸ் சண்டேவும் ட்ரைனிங் இருக்கு. அண்ட் 1-on-1 பர்சனலாக அட்டன் பண்ணுவோம் அப்படின்றவங்களுக்கு அவங்களுக்கும் பர்சனலாகவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். வி ஆர் ரெடி டு ட்ரெயின் யூ. நீங்கள் எப்போ ரெடியாகும், எங்களோட இன்ஸ்டியூட் உங்களுக்காண்டி காத்துட்ருக்கு. இன்னும் நம்ம இன்ஸ்டியூட்டோட லெவல் தரம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் கிளாஸுக்கு வரப்போகும்போது இதெல்லாம் நோட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற இந்த பெர்ஃப்யூம் மேக்கிங் கிளாஸில் யூஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியம். ஒரு 10 ml அகர்வுட் ஆயில் 14,000, ஒரு 10 ml ரோஸ் ஆயில் 28,000, 10 ml ஜாஸ்மின் ஆயில் 7,000. மெட்டீரியல்லாம் ஜஸ்ட் ஸ்மெல் பண்ணுறதுக்கு மட்டுமே நம்ம வாங்கக்கூடிய ஃபீஸுங்கிறது வந்துட்டு மோர் தென் எனஃபாக இருக்கும். ஏன்னா இந்த ஃப்ரேக்ரன்ஸை சாதாரண சாமானிய மக்கள் வந்துட்டு செக் பண்ணணும், ஸ்மெல் பண்ணணும் அப்படின்னாவே அவங்க சில பல ஆயிரங்கள் வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு 1 ml ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் வாங்கினாவே 5,000 6,000 வந்துடும். சார் வருது. ஆமாம், 28,000 ரோஸ் ஆயில் 10 mlனா 1 ml எங்கேயோ போயிருச்சு. அரௌண்ட் 2,800 வந்துடும். ஸோ இதெல்லாம் நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கம்மி, இதெல்லாம் வந்துட்டு அவங்க காஸ்ட் எஃபெக்டிவாக ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்கும். ஸோ வேர்ல்டு வைடு என்னென்ன ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். சார் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு புதுசாக பார்க்குறவங்க சொல்ல விரும்புகிறீங்களா? இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதெல்லாம் நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க. அதெல்லாம் ரிசர்ச் பண்ணுங்கள். எது உண்மை, எது உண்மை இல்லை. என் கிளாஸுக்கு வரக்கு முன்னாடி நிறைய R&D பண்ணிட்டு வாங்க.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸ் இது. யா, இதை நான் சொல்ல விரும்புகிறேன். சரிங்க சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இன்னைக்கு நீங்கள் வந்து சாருடைய இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் இந்த அத்தர் பற்றி தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சாருடைய நம்பர் வீடியோவில் இருக்குது, மறக்காமல் கால் பண்ணி பேசுங்க. ஸோ உங்களோட ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் கன்னோஜ் அப்படிங்கிற ஊரில். நீங்கள் டேரெக்டாக வந்து பல்க் சப்ளை எடுத்துக்கலாம் எங்ககிட்ட. ஸோ ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஸோ மறக்காமல் கால் பண்ணி பேசிக்கலாம், ஆர்டர் பண்ணிக்கங்க, ட்ரைனிங் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு என்ன போல் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ.